Hi guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 பெஸ்ட் MBA காலேஜஸ் இன் கோயம்புத்தூர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டாப் 10 பெஸ்ட் MBA காலேஜஸ் இன் சென்னை போட்டிருப்போம். அதில் வந்துட்டு கேட்டிருப்பாரு இந்த மாதிரி வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் 10 காலேஜஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த வீடியோ. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீதம். இது வந்து ஃபீஸ் வந்துட்டு 12 to 14 lakhs. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு 20 lakhs பெர் annum வரும். எக்ஸாம்ஸ் வந்துட்டு இங்க என்னென்ன அப்ரூவ் பண்றாங்கன்னா கேட், ஜாட், ஜிமேட் அண்ட் சிமேட். பெஸ்ட் ஃபார் வந்து பிரீமியம் MBA. ரேட்டிங்ஸ் வந்துட்டு ஓவராலா 5க்கு வந்துட்டு 4.2 ரேட்டிங்ஸ் தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து யார் யார் ரெக்ரூட் பண்றாங்கன்னா இந்த காலேஜஸ்ல டெலாய்ட், EY, KPMG அண்ட் அமேசான். செகண்ட் வந்துட்டு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் இன்ஜினியரிங் ப்ளஸ் இப்போ வந்துட்டு MBAவும் வந்துட்டு ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபீஸ் வந்துட்டு 6 to 8 lakhs. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7.5 lakhs பெர் ஆனம் வந்துட்டு ஆவரேஜ் பேக்கேஜாக இந்த இதில் தராங்க. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட்டு, மேட்டு அண்ட் கேட். பெஸ்ட் ஃபார் வந்துட்டு ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4.3 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு TCS, இன்ஃபோசிஸ் அண்ட் HDFC பேங்க். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் பிடெக் அந்த மாதிரி. இதுல வந்துட்டு MBAவும் இது பண்றாங்க. ஃபீஸ் வந்துட்டு 3 to 4 lakhs பெர் annum. சாரி 3 to 4 lakhs வந்து ஃபீஸ் வரும் 2 இயர்ஸ்க்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 4 to 6 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்து டான்செட். பெஸ்ட் ஃபார் அஃபோர்டபுள். அதாவது நீங்க போட்ட 2 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்க அடுத்த ஒரு வருஷமா எடுத்துடுறீங்க. நீங்க அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருந்தா நீங்க சேலரி எடுக்கிறது ஆவரேஜ் LPL நீங்க ஈஸியா எடுத்துடலாம். ரேட்டிங்ஸ் வந்துட்டு 3.8. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து காக்னிசன்ட் அண்ட் கேப்ஜெமினி. ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு கன்சல்டிங் பேஸ்டு. இது வந்துட்டு ஒரு டெக்னாலஜி இந்த இன்ஜினியரிங் பேஸ்ட்னால உங்களுக்கு வந்துட்டு இதுல இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். கன்சல்டிங் பேஸ்டு கம்பெனிஸ் வரும். ஃபோர்த் வந்து ஜான்சன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். இது வந்து 5 to 6 lakhs வந்து ஃபீஸ் வருது. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 6 to 7 lakhs பெர் annum. இதுலயும் கேட், மேட், ஜாட் அண்ட் சிமேட் இருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபார் மார்க்கெட்டிங் பேஸ்டு கோர்சஸ்க்கு வந்து இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ரேட்டிங்ஸ் வந்துட்டு 5க்கு 3.7 கொடுக்குறாங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு டெலாய்ட் அண்ட் ICICI பேங்க். ஃபிஃப்த் வந்துட்டு GRG ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். ஃபீஸ் வந்துட்டு அரௌண்ட் 5 to 6 lakh அப்ராக்சிமேட்டா வருது. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 5 to 6.5 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட் மட்டும் இங்க அப்ரூவ் பண்றாங்க. பெஸ்ட் ஃபார் பட்ஜெட் MBA. ரேட்டிங்ஸ் வந்துட்டு 3.9 அவுட் ஆஃப் 5. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு TCS அண்ட் இன்ஃபோசிஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க வந்து ஃபீஸ் வந்துட்டு 2 to 3 lakhs. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 4 to 5 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட். பெஸ்ட் ஃபார் பேலன்ஸ்டு அகாடமிக்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு அகாடமிக்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த NSS அதர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்க பேலன்ஸடா இருக்கும். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 4 தராங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு விப்ரோ அண்ட் அக்சென்சர். செவன்த் வந்துட்டு டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்க ஃபீஸ் வந்துட்டு 2 to 3 lakhs அப்ராக்சிமேட்டா வருது. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 3.5 to 5 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட். பெஸ்ட் ஃபார் வந்துட்டு குட் ஃபேக்கல்டி. ரேட்டிங்ஸ் வந்துட்டு 3.5 அவுட் ஆஃப் 5. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு HDFC, ஆக்சிஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எடுக்கிறாங்க. இது மோர் ஆர்லெஸ் வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் அண்டு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக் பேஸ்டு கம்பெனிஸ்னால உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த டெலாய்ட், EYலாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்ஸ் MBA ஃபைனான்ஸ் பண்ணவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க ஃபீஸ் வந்துட்டு 2 to 3 lakhs. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 3 to 4.5 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட். பெஸ்ட் ஃபார் குட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் வந்துட்டு 3.5 அவுட் ஆஃப் 5. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு TCS, இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. இதுவும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு IT கன்சல்டிங் பேஸ்டு கம்பெனிஸ். நைன்த் வந்துட்டு இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஃபீஸ் வந்துட்டு 2.5 to 3 lakhs கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டா. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 3 to 4 lakhs பெர் annum. எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட். பெஸ்ட் ஃபார் மாடரேட் பிளேஸ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 3.5. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் அண்ட் டெக் மஹேந்திரா. இதுவும் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா IT பேஸ்டு கன்சல்டிங் இது. அதனால இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
அதுக்கப்புறம் 10th வந்து ரத்தினம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இங்க வந்து ஃபீஸ் வந்துட்டு 2 to 3 லேக்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 3 to 4 லேக்ஸ் பெர் ஆனம் வரும். எக்ஸாம்ஸ் வந்துட்டு டான்செட். பெஸ்ட் ஃபார் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கார்ப்பரேட் எக்ஸ்போசர். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்ப்பரேட் லெவல் எக்ஸ்போசர் இருக்கணும்னா நீங்க அந்த ரத்னம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 5க்கு 3.6 இருக்கு. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து அமேசான், டிசிஎஸ் அண்ட் ஜோவோ. ஜோஹோ வந்துட்டு லைக் எல்லாமே இன்வால்வ் இருக்கும். லைக் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்கும். அமேசான், டிசிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் ஐடி கன்சல்டிங். ஜோவோ உங்களுக்கு ஐடி கன்சல்டிங் தான் மோர் ஆர்லெஸ். ஸோ டாப் 10 நம்ம காலேஜஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதோட ஃபீஸ், ஆவரேஜ் பேக்கேஜ், எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபார் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார் யாரெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர வீடியோ வந்துட்டு டாப் 10 பிபிஏ காலேஜஸ் இன் சென்னை, அதுக்கப்புறம் டாப் 10 பிபிஏ காலேஜஸ் இன் கோயம்புத்தூரும் போடலான்னு இருக்கேன். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.